வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கார சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். 10 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, புளி சிறிதளவு, 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 5 பல் பூண்டு, ஒரு ஸ்மால் சைஸில் இஞ்சி எடுத்து வச்சுக்கிடுங்க, தேங்காய் துருவல், கூடவே கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலை, புதினா இலை. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் வந்து ஹீட் ஆனதும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். அதை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கடலைப்பருப்பு ப்ளஸ் நம்ம உளுந்தம்பருப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வதக்கணும். பொன்னிறமாக வந்துட்டு நம்ம அதை எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம அடுத்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். கூடவே பூண்டு சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே இஞ்சி சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலை, புதினா இலை ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் சேர்த்து வதக்குங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ புளி சேர்த்துக்கிறோம். அதை சேர்த்து வதக்குங்க. இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அதை எடுத்து வச்சுருவோம். இப்போ அதில் கூடவே சீரகமும் தேங்காய் துருவையும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதையும் எடுத்து வச்சுருவோம். இப்போ இதை நல்லா ஆற வைக்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம இதை ஆற வச்ச பிறகு இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இதை தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளுக்கு சுவையான கார சட்னி ரெடி. இதை இட்லி, தோசை இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.